ஸ்பைன் ரெஃப்ளெக்ஸாலஜி. ஸ்பைன் ரெஃப்ளெக்ஸாலஜிங்கிறது முதுகுத்தண்டு பிரதிபலிப்பு சிகிச்சைன்னு சொல்கிறோம் தமிழில். முதுகுத்தண்டு பிரதிபலிப்பு சிகிச்சைங்கிறது முதுகு தண்டுவடத்தையும் தண்டுவடத்தையும் சுற்றியுள்ள பக்கங்கள்லேயும் பாகங்கள்லேயும் மொத்த உள்ளுறுப்புகளோட ஸ்டிமுலேட்டிங் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய தூண்டுதல் புள்ளிகள் தெரியும். அந்த தூண்டுதல் புள்ளிகளை முறையான அளவில் அழுத்தம் கொடுத்து முறையான சிகிச்சை அளிக்கும் போது நம்மளோட உள் மற்றும் வெளியுறுப்புகளில் இருக்கிற பேசிக்காக வரக்கூடிய வியாதிகள்லேருந்து நம்மளை வந்து சரி பண்ணிக்க முடியும். தென் உடம்புக்கு நல்ல சர்க்குலேஷன் கொடுத்து உடம்பை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியும். இது மாதிரியான வைத்திய முறை தான் வந்து ஸ்பைன் ரெஃப்ளெக்ஸாலஜி. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நமக்கு தெரிஞ்ச அளவில் முதுகுத்தண்டுங்கிறது ஒரு எலும்பு, போன் ஸ்ட்ரக்சரில் ஒரு பார்ட், அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சு கையில் இருக்கிற எலும்பு மாதிரி காலில் இருக்கிற எலும்பு மாதிரியோ ஒரு வகையான எலும்பு தான் வந்து முதுகுத்தண்டு நினைக்கிறேன். அது இல்லை, முதுகுத்தண்டுங்கிறது மூளையோட எக்ஸ்டர்னல் பார்ட். அதாவது மூளையோட வால்னு வச்சுக்கலாம். மூளையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வகையான எலும்பு ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஸ்பைனல் கார்டு. அது மூளையோட வால். ஸோ மூளை என்ன வேலை செய்யுங்கிறது நமக்கு ஓரளவுக்கு பேசிக்காக தெரியும். மூளை மொத்த உடம்பையும், நம்மளோட மொத்த உடம்பையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறது மூளை மட்டும்தான் மொத்த உடம்புக்கான வேலைகள் எல்லாத்தையும் செய்ய வைக்கும். நம்ம கையாட்டணும்னாலும் மூளை தான் வேலை செய்யணும், கண்ணு மூடணுனாலும் மூளை தான் வேலை செய்யணும், பேசணுன்னாலும் மூளை, மோஷன் போனாலும் மூளை, பசிக்கிறதுனாலும் மூளை, மொத்த உடம்பையும் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறது மூளை தான். ஆனால் மூளை நேரடியாக எல்லா உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, அங்கேருந்து ஸ்பைனல் கார்டு மூலமாக எல்லா உறுப்புகளுக்கும் கனெக்ட் பண்ணி கொடுத்து அதை ஸ்பைனல் கார்டு மூலமாக கண்ட்ரோல் பண்ணி மூளை தன்னோட கண்ட்ரோலாக வச்சுட்டுருக்கு. என்ன மூளையிலேருந்து 2 செட் ஆஃப் நர்வ் சிஸ்டம் வந்து வெளியே வருது. 2 செட் ஆஃப் நர்வ் சிஸ்டத்தில் ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது புறநரம்பு மண்டலம், அதாவது நமக்கு வெளியே தெரியக்கூடிய நரம்பு மண்டலங்கள். வெளியே தெரியக்கூடியதுன்னா இந்த கையில் இருக்கிற நரம்பு, காலில் இருக்கிற நரம்பு, அந்த பெரிய நரம்புகள், முதுகு தண்டுவடத்தில் ஒட்டி வர சியாட்டிகானான்னு சொல்கிற பெரிய நரம்புகள், இதெல்லாம் வந்து ரத்த ஓட்டம் கொடுக்கக்கூடிய புறநரம்பு மண்டலம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்கிறது. இன்னொரு நர்வஸ் சிஸ்டம் என்னென்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனையும் ஸ்பைனல் கார்டு மூலமாக ஆர்கனுக்கு, அதாவது பிரெயினுக்கு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அது எப்படி வேலை செய்யுதுன்னா, நமக்கு ஒரு பக்கம் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை பிரெயினுக்கு கன்வே பண்ணணும். எப்படின்னா ஸ்பைன் மூலமாக பிரெயினுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸ்பைன் மூலமாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளத்தை கொண்டு போய் மூளைக்கு சேர்த்தனோடனே மூளை என்ன பண்ணுன்னா, அங்கிருந்து இந்த பிரச்சனை வந்திருக்குது, இது எதையாவது என்னென்ன பண்ணுனா இது க்யூர் ஆகுமோ அதை செய்யன்னு சொல்லி அதுக்கான காம்பினேஷன் கொண்டு வந்து, இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்படி அடித்த உடனே வலிங்கிறது சாதாரணமாக 5லேருந்து 10 செகண்டில் சரியாகுதுன்னா எடுத்த உடனே இது வலி சரியாகிறது கிடையாது. இங்கிருந்து இந்த மைக்ரோ செகண்டில் இங்கேருந்து இந்த அடிபட்டது நேராக மூளைக்கு ஸ்பைனல் கார்டு மூலமாக மூளைக்கு போகும். மூளை இந்த வலியை சரி பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும். இப்போ வழக்கமாக ஓடிட்டு இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் ஓகே, அது நார்மலாக இருக்கிறதுக்கு அடி விழுந்துருச்சு, இந்த அடியை சரி பண்ணுறதுக்கு ஒரு வகையான காம்பினேஷன் போட்டு ஏதோ ஒரு மெடிசன், நமக்கு என்னென்னலாம் வேண்டாம், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் மாதிரியானதோ, பயோசால்ஸோ, ரத்த ஓட்டத்து மூலமாக அந்த இடத்துக்கு அதிகப்படுத்தி கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது மூளையோட ஆர்டர் கொடுத்து ரிசீவ் ஆன உடனே அது அங்கிருந்து அத்தனை வேலையும் அத்தனை மெடிசனையும் காம்பினேஷன் போட்டு நேராக கொண்டு வந்து இங்கே கொடுத்து அதை சரி பண்ணி விட்டுரும். இது வந்து சிம்பிளான விஷயத்துக்கு. பெரிய ப்ராப்ளம்ங்கிற போது பெரிய ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். இது சின்ன ப்ராப்ளங்கிறதுனால 5 செகண்ட்லேயோ 10 செகண்ட்லேயோ வலி சரியாயிருது. பெரிய ப்ராப்ளம்ங்கிறது 5 நாளோ 10 நாள் ஒரு புண்ணாகுது. புண்ணாச்சுன்னா உடனே ஆறிடாது, 5 நிமிஷம் 10 நிமிஷம், 5 செகண்ட் 10 செகண்ட் ஆயிடாது. அது ஆறதுக்கு இட் வில் டேக் ஒரு 1 வீக் ஆகலாம், ஒரு 15 நாளோ 20 நாளோ, பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி, புண்ணுக்கு தகுந்த மாதிரி அது சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இத்தனை வேலையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிற மூளையிலிருந்து வெளிவரக்கூடிய பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் தான் இத்தனை வேலையும் அதையும் செய்யுது. இதையும் தண்டுவடம் தான் இது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி இங்கேருந்து கொடுக்குற வலியை கொண்டு போய் அங்கே கொடுக்கறது, அங்கேருந்து கொடுக்குற மெடிசனை கொண்டு வந்து இங்கே கொடுக்கறது, இத்தனை வேலையும் செய்கிறது ஸ்பைனல் கார்டு தான். ஸோ இது எல்லாத்துக்கும் இங்கே எல்லா ஆர்கனையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். தனியாக ஒரு ஆர்கனுக்கு தனித்தனியாக இல்லாத விட எல்லா ஆர்கனையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இத்தனை ஆர்கனோட கனெக்ஷனும் ஸ்பைனில் ரெஃப்ளெக்ட் ஆகும். இதோட வேலைகளும் சரி, இதோட பிரச்சனைகளும் சரி,
இதுக்கு சர்க்குலேஷனும் சரி, இத்தனை வேலையும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டமும் சேர்ந்து நம்மளோட உடம்பை ஸ்பைனல் கார்டு மூலமாக மூளையோட கண்ட்ரோலில் வச்சு மூளையை சரிவரைய வேலை செய்ய வச்சுட்டு இருக்கு. ஸோ இதை எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுத்து நமக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய அளவில் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொடுத்து சீக்கிரமாக இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நல்லபடியாக வேலை செய்யும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை உருவாகுதுன்னா பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணுமா, இல்லை பிரச்சனையை மட்டும் சரி பண்ணணுமா பார்த்தீங்கன்னா நமக்கு காரணத்தை கண்டுபிடிச்சாதான் சுத்தமாக சரியாகும். பிரச்சனையை மட்டும் சரி பண்ணணும்னா அப்போதைக்கு சரியாகும். இப்போ ஒன்றும் இல்லை, கழுத்தில் வலி வருது. கழுத்தில் வலி வருதுன்னா கழுத்து வலிக்கு ஒரே ரீசன் வந்து கழுத்து எலும்பு தேய்மானம்னு ஒரே வார்த்தையாக சொல்லிட முடியாது. கழுத்து எலும்பு தேய்மானங்கிறது அங்கே நடந்திருக்கிறது. ஆனால் கழுத்தெலும்பு ஏன் தேஞ்சுதுங்கிறத பார்க்கணும். நமக்கு ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணுறான், ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிறான், ஓவராக தூக்கம் கெடுறான், இந்த மாதிரியான நிறைய வேறு பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து ஸ்பைனல் கார்டில் கொண்டு வந்து காமிச்சு இதை சரி பண்ணாமல் மற்ற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிட்டு இந்த பிரச்சனையும் சேர்த்து சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இண்டிகேஷன் கொடுக்குது. அதை பார்த்து உள்ளே இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரி பண்ணோம்னா இது சரியாக போகும். உள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லைன்னா மொத்த ஸ்பைனல் கார்டையும் ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த கழுத்து வலியும் சரியாகும். கழுத்து வலியை மட்டும் போட்டு தேய்ச்சிருந்ததுன்னா வலி அதிகம் தான் ஆகுமே தவிர வலி பிரச்சனை சரியாகாது. மொத்த பிரச்சனையும் சேர்த்தி நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சதுலேருந்து பசி, சாப்பாடு, தூக்கம் இல்லைன்னா கூட, இது மோஷன் சரியாக போகல, மோஷன் சரியாக போகலைன்னா கூட நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ஜாஸ்தியானா, கோபம் கோவம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொண்டு வந்து ஒன்று சேர்ந்து தான் ஒரு வியாதி உருவாக்குது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி விட்டு அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஏதாவது கழுத்து வலினா கழுத்து வலி, இடுப்பு வலினா இடுப்பு வலி, அதையே சரி பண்ணிட்டேன்னா அது சுத்தமாக சரியாயிரு போகுது. அவ்வளோதான். இதில் சரியாகக்கூடிய வியாதிகள்னு வச்சுன்னா நிறைய பேசிக்காக வரக்கூடியது எல்லாத்துக்கும். இப்படி ஒரு வியாதி உருவாகுதுன்னா அந்த வியாதி டக்குன்னு உருவாயிரும். இப்போ நமக்கு குனிஞ்சு வெயிட் தூக்குறோம், டக்குன்னு இடுப்பு பிடிச்சிக்கும். ஆனால் அது டக்குன்னு வந்தது எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த இடுப்பு வலியை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஆனால் இடுப்பு வலியை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உடனே டக்குன்னு எதையாவது ஒன்று பண்ணால் சரியாயிருமானா அது சரியாகாது. உடம்புக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து மெக்கானிசம் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கிற மெக்கானிசம் தான் உடம்புக்குள்ள ஓடிட்டுருக்கும். ஸோ இதில் நமக்கு ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வகையான வேலை செஞ்சு கொடுத்து அந்த இடுப்பு வலியை சரி பண்ண எடுத்த உடனே ஏதாவது ஒன்றை மட்டும் பண்ணால் அந்த இடுப்பு வலி சரியாக போகுங்கிறதுனா அது கிடையாது. தானாக சரியானது. இப்போது சர்ஜரிக்கு போகிறோன்னா ஒரு இடுப்பு வலியை சரி பண்ணுறதுக்கு தானாக ஒரு சர்ஜரி பண்ணோம்னா இடுப்பு கரெக்டாக உட்கார வச்சு செட் பண்ணி விட்டு ஸ்பைனல் கார்டில் L4 எது பல்ஜ் ஆகிருக்குதோ ப்ரொலாப்ஸ் ஆகிருக்குதோ அதை கொண்டு போய் அசம்பிள் பண்ணி உட்கார வச்சு உடனே மாற்றி கொடுத்துருவாங்க. அது சரியாக போகும். ஆனால் இதுவே தானாக சரியாகணும்னா உள்ளுக்குள்ளே நிறையா விஷயங்கள் வந்து புதுசாக நடக்கணும். புதுசாக வந்து அது எக்ஸ்ட்ராவாக நடக்கணும். புதுசாக இல்லை, எக்ஸ்ட்ராவாக நடக்கணும். இப்போ வழக்கமாக ஓடிட்டு இருக்கிற சர்க்குலேஷனுக்கு நமக்கு வந்து ஒரு 100 கிராம் கால்சியம் தேவைப்படுதுன்னா அந்த இடுப்பு வலியை சரி பண்ணுறதுக்கு ஒரு 120 கிராம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள், ஒன்றும் இடுப்புனா கால்சியம் மட்டுமே கிடையாது, மெக்னீசியமோ பொட்டாசியமோ நமக்கு என்னென்ன வேணுமோ. இப்போ மசிலில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருந்ததுன்னா மசிலுக்கு கார்போஹைட்ரேட் கொஞ்சம் வேணும்னா கார்போஹைட்ரேட் கொஞ்சம் எடுக்கணும், ப்ரோட்டீன் வேணும்னா ப்ரோட்டீன் கொஞ்சம் எடுக்கணும். இது எல்லா உறுப்புகள்லேருந்து வேலை செய்யும். இப்போ எடுத்தோடனே ப்ரோட்டீனா வெளியிருந்து ஒரு ப்ரோட்டீன் பவுடர் உள்ள குடிச்சுன்னா சரியாமல் அது கிடையாது. இப்போ ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு வகையில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மசில் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது லிவர் மசில். உடம்புல இருக்கிற எல்லா மசிலையும் மெயின்டைன் பண்ணுறதும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் போது கொடுக்குறதும் லிவரை ஸ்டிமுலேட் பண்ணும். பசி இருந்தால் தான் சாப்பிட முடியும், சாப்பிட்டா தான் சத்து கன்வெர்ட் ஆகும். அப்போ அது பசியை கொண்டு வந்து கொடுத்தா தான் அது சரியாகுனா பசியை கொண்டு வந்து தான் கொடுக்கணும். மோஷன் ஃப்ரீயாக போனால் மட்டும்தான் தேவையில்லாத கழிவுகள் வெளியே போய் அந்த இடத்துல இருக்கிற தேவையான விஷயங்கள் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படின்னா அதை கொண்டு வந்து அங்கே சேர்த்து கொடுக்கணும். அப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற சாப்பாட்டில் இருக்கிற சத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுத்து அந்த சத்துக்களை வேணுங்கிற இடத்த கொண்டு போய் கொடுக்குறோன்னா அதை சரி பண்ணணும். அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யணும், லங்ஸ் வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சரி பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த பேக் பெயின் சரியாகும். சும்மா எடுத்த உடனே பேக் பெயின் அங்கே தான் சொல்லி போட்டு அங்கே பிடிச்சிட்டு குத்துன்னு குத்திட்டு இருந்தோம்னா வலி அதிகமாக தவிர கம்மியாகாது. எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே அசம்பிள் பண்ணணும். அவ்வளோதான். அதாவது எல்லா ஆர்கன்ல இருந்தும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த வலி இருக்கிற இடத்துக்கு அசம்பிள் பண்ணி கொடுத்தோம்னா அந்த வலி சரியாகும். இது வந்து வெறும் இடுப்பு வலிக்கு இல்லை, இன்னொரு ஆர்கனில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும், வயிற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கிட்னி ஸ்டோனாக இருந்தாலும் சரி, கிட்னி ஃபெயிலியருங்கிறது வியாதி வேறு, அது இந்த அளவுக்குலாம் இதில் சரியாகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு பேசிக்காக வரக்கூடிய வலி சம்மந்தப்பட்டது எல்லாமே ஓரளவுக்கு இதில் வந்து நல்ல தீர்வு கிடைக்கும். இப்படி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும்
ஓரளவுக்கு பேசிக்காக வரக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமும் சேர்ந்து தூண்டி கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற ப்ராப்ளத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி சீக்கிரமாக சரி பண்ணக்கூடிய சிகிச்சை முறை தான் வந்து ஸ்பைன் ரெஃப்ளெக்ஸாலஜி.